1938 தமிழ்நாடு தமிழருக்குன்னு போர்க்குரல் கொடுத்தவர் பெரியார். இது மக்களுக்கு தெரியாதா? இணையதளம் எங்கும் பரவி கிடக்கு. இந்தி மொழி திணிப்பை முதல்ல எதிர்த்தவர் பெரியார். அவ்வளவு வேண்டாம். ஏன் ஈரோட்டு மக்கள் இது ஏத்துக்க மாட்டாங்கிறத நம்ம சொல்றோம்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீட்டு சலுகை இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் அறிவிச்ச போது அந்த சட்டத்தை எரிச்சவர் பெரியாரு. எரிச்சது மட்டும் இல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த உரிமையை வாங்கியும் கொடுத்தவர் பெரியாரு. அந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் தானே ஈரோட்டில் இருக்காங்க. அவங்க தானே கவுண்டர்களா இருக்காங்க, அவங்க தானே முதலாளர்களா இருக்கிறாங்க, அவங்க தானே அருந்ததியர்களா இருக்கிறாங்க. ஈரோடு முழுவதும் நிறைந்திருக்கிறது அந்த சமூகம் தானே. அப்புறம் எப்படி நீ பெரியார் எதிர்த்துட்டு அங்க நிக்க முடியும்? உன்னுடைய சொல் அங்க எப்படி எடுபடும்? இந்த சிறுவர் வீட்டு வெள்ளாம வீடு வந்து சேராதும்பாங்க. இது ஒரு பழமொழி. எங்க ஊர் பக்கம் நிறைய பசங்க வெள்ளாம வீட்டுக்கு வந்து சேராது. இது சின்ன வீட்டு பசங்க, சின்ன பசங்க அந்த வெள்ளாம எல்லாம் வீடு வந்து சேராது. நீ திமுக இந்த திட்டங்களை செய்யல, இந்த திட்டத்தை இப்படி இருக்கல, நீ குறை சொல்லலாம். நீ அதை பேசாம பெரியார தொடுறீன்னா இதுல இருந்து நமக்கு என்ன விளங்கிக்கிறோம்னா, அப்ப திமுகவை குறை சொல்லுவதற்கான எதுவும் இல்லாத ஒரு ஆட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படித்தான் எடுத்துக்குவாங்க. இல்ல, இவ்வளவு நாள் ஒரு பேசிக்கிட்டு வந்த விஷயத்த கூட பேசலையே. நீ இந்த இடத்துல பெரியாரை மையப்படுத்தி அவரை கொச்சைப்படுத்துவதனுடைய நோக்கம் என்ன?